ஹலோ, சார் 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 நீங்க? குட் மார்னிங். பை த வே, இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாவே பொழுது விடிஞ்சிடுச்சுல்ல? ஏன்னா நைட்டு 12 மணி ஆகுது பார். சார் 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 ஆக்சுவலா அது என்னன்னா அர்ஜென்ட் ஒர்க் சார். அதான் நைட்டு லேட் ஆயிடுச்சு. எதுக்கு உங்களை டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைச்சேன். அதுக்கு தான் நான் தனியாவே வந்துட்டேன் சார். அர்ஜென்ட் ஒர்க் இருக்கு, என்ன எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைச்சிருப்பா தானே? பை த வே, அப்படி என்ன அர்ஜென்ட் ஒர்க்கு என்கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு? அது வந்து சார் அந்த பிளட் சாம்பிள்ஸை டிஎன்ஏக்காக அனுப்புறதா இருந்துச்சு. தாரிகா, ப்ளீஸ் டோன்ட் இன்சல்ட் மை இன்டெலிஜென்ட் ப்ளீஸ். பை த வே, நாம இந்த நாள் பூராவே பிளட் சாம்பிள்ஸ் பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்திருக்கோம். சரியா 5 மணிக்கே நாம எல்லா பிளட் சாம்பிள்ஸையும் டிஎன்ஏ செக்கப்புக்காக அனுப்பி வச்சிட்டோம். அப்புறம் எங்கிருந்து வந்தது இந்த புது சாம்பிள்? அதாவது அந்த பேண்ட்ல படிஞ்சிருக்கு சார் அந்த ரத்தக்கரை. அந்த சாம்பிளை அனுப்புறதுக்காக தான் சார் வந்தேன். இது இந்த பேண்ட்ல இருக்கிற சாம்பிள்ஸா? இதை டெஸ்ட் பண்றதுக்கு நீ வந்திருக்க. பை த வே, இது என்ன புது எவிடன்ஸ்? டாக்டர் சொலங்கிக்கே இது தெரியாதா? அது அது என்னது? அதாவது இந்த பேண்ட் முதல்ல உனக்கு எங்க கிடைச்சது? ஏன்னா கிரைம் ஸ்பாட்ல இப்படி ஒரு பேண்ட் நான் பார்க்கவே இல்லையே. உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? யார் இந்த பேண்ட்டை கொடுத்தது? யாரு? கம் ஆன், கிவ் தி ஆன்சர். யாரு? அபிஜித் சார் தான் கொடுத்தாரு. அபிஜித் சீடில ஏதாவது ஒரு தப்பான வேலை நடந்தா அதுல கண்டிப்பா இவன் பேர் இருக்கும். அபிஜித் தான் இந்த பேண்ட் உனக்கு கொடுத்தானா? ஆமா சார். என்கிட்ட ஏன் கொடுக்கல? தெரியல சார். தெரியாது. இந்த பேண்ட் யாருதுன்னு உனக்கு தெரியல. பேண்ட்ல இருக்கிற ரத்தக்கரை யாருதுன்னு உனக்கு தெரியல. இந்த பேண்ட் எப்படி இங்க வந்துச்சு தெரியல. இதை ஏன் என்கிட்ட கொடுக்கல தெரியல. அப்புறம் உனக்கு வேற என்ன தான் தெரியும் டாக்டர் தாரிகா? என்ன தெரியும்? நீ ஏன் இதை பத்தி என்கிட்ட சொல்லல? அது நான் அதை பத்தி டோட்டலா மறந்துட்டேன் சார். ப்ளீஸ் தாரிகா, யூ ஆர் நவ் அபியூசிங் யுவர் ஓன் இன்டெலிஜென்ட். எனக்கு என் அசிஸ்டண்ட்டை பத்தி நல்லாவே தெரியும். தாரிகாவோட மைண்ட்ல இருந்து அவ்வளோ சுலபமா ஒரு விஷயம் வெளியில போகாது. தாரிகா, கண்டிப்பா நீ ஏதோ ஒரு விஷயத்தை என்கிட்ட மறைக்கிற. நவ் கம் ஆன் டெல் மீ தி ட்ரூத். இல்ல சார், அப்படி எதுவும் இல்ல சார். அப்படி எதுவுமே இல்லையா? ஆர் யூ ஷூர் அப்படி எதுவும் இல்லைல்ல? சார். ஓகே, அப்படி எதுவும் விஷயம் இல்லை. சரி தாரிகா, இந்த பேண்ட்டை டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அனுப்பி வை. டிஎன்ஏ ரிசல்ட் வரும்போது அது நமக்கு சொல்லும் இதுல யாரு சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு. முடிஞ்சதா தாரிகா? சார், முடிஞ்சது. சார், தயா சாரை பத்தி தான் தெரிஞ்சது சார்? இல்ல, எதுவும் தெரியல சார். எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு சார். தயா சார் இது வரைக்கும் வீட்டுக்கே வரலையா சார்? வீட்டு வேலைக்காரங்க சொன்னாங்க. ஃபோன் வேற எடுக்க மாட்டேங்கிறாராம் சார். ஒருவேளை தயா எதுலயாவது வேலையில பிஸியா இருக்கலாம் சார். ஏசிபி சாரோட ஃபோன் நம்பரும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. சிஐடி வேலையில இதெல்லாம் சகஜம் பங்கஜ். என்னப்பா,
இந்த 2 பேர் இறந்தாங்களே அவங்கள பற்றி அப்டேட்ஸ் இருக்கா? சார், கடந்த 6 வருஷமாக இவங்க 2 பேர் சேர்ந்து நிறைய கிரைம் பண்ணியிருக்காங்க. முதல்ல திருட்டு, அதுக்கப்புறம் கிட்னாப்பிங் வேற பண்ணியிருக்கானுங்களா? அட்ரஸ் கண்டுபிடிச்சா இவங்களது? அட்ரஸ்லாம் எதுவும் இல்லை சார். ஆனால் இதில் என்ன எழுதியிருக்குன்னா, டிஎன் பாரில் ஒரு டான்ஸர் இருக்கா, அவளை மீட் பண்ண போயிருக்கான் சார். பார் டான்ஸரா? ரேஷ்மா. ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுறீங்க. இதுக்கு முன்னாடி எந்த பார்ல வேலை பார்த்தீங்க? டிஸ்கோ ஜங்ஷன். டிஸ்கோ ஜங்ஷனா? அது எங்க இருக்கு? இதுதானே ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறேன். அம்பல் நகர் ஒயின் ஷாப் இருக்குல்ல, அது அந்த ஷாப்க்கு கீழே தான். அங்கேயா? அங்கேயே வேலை விட்டுட்ட? பேமெண்ட்லாம் சரியா கொடுக்கலனா? அவன் சரியான கஞ்சன், காசே கொடுக்க மாட்டான், அதனால விட்டுட்டேன். ரொம்ப நல்ல வேலை பண்ண. இங்க உனக்கு அந்த பிரச்சனையே இல்ல. நீ இந்த மாதிரி டான்ஸ் ஆடிட்டே இருந்தா உன்னை பாக்கிறதுக்கு இங்க நிறைய பேர் வருவாங்க. அதுக்கப்புறம் famous star. இங்க டான்ஸ் வேலை இருக்குன்னு யார் சொன்னா? ரேஷ்மா தான். எங்க அவ? ஆளைய காணோம். ரேஷ்மா? அவ இந்த வேலையை விட்டுட்டாளே, உனக்கு அதை பத்தி தெரியாதா? இல்லையே. இப்ப என்ன பண்றா? அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா. கல்யாணம் பண்ணிட்டாளா? யாரு? பீக்குவையா? பீக்குவா? பீக்கு கூட உனக்கு தெரியுமா? அவ்வளோலாம் தெரியாது. அவ ஒரு தடவை பேச்சு வாக்குல சொன்னா, அவ்வளோதான். பீக்குவால தானே அவ அந்த பிரச்சனையிலே மாட்டினா. என்ன பிரச்சனை? என்ன ஆச்சு அதெல்லாம் தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு ரேஷ்மா அந்த பார் விட்டு போனதுக்கு காரணம் பீக்கு. அப்படின்னா ரேஷ்மா பீக்குவா தான் கல்யாணம் பண்ணிருக்காளா? பீக்குவா இல்ல, அவ ஆட்டோ டிரைவர் மங்கள். அவன் தான் அவளை இங்க கூட்டிட்டு வருவான், அப்புறம் இங்க இருந்து கூட்டிட்டு போவான். மங்கள்? இந்த மங்கள் எங்க இருப்பான்? சொல்லுங்க, யார் வேணும்? ரேஷ்மா. நான் தான் ரேஷ்மா. நீங்க? நாங்க சிஐடி. சிஐடி? ஆமா, பயப்படாத. உன்கிட்ட இருந்து சில இன்ஃபர்மேஷன் வேணும். இன்ஃபர்மேஷன்? சரி, உள்ள வாங்க. டீ, காஃபி, கூல்ட்ரிங்க்ஸ் ஏதாவது சாப்பிட்றீங்களா? இல்லை மேடம், தேங்க்யூ. இன்ஃபேக்ட் சாரி, நீங்கள் சமைச்சிட்டு இருக்கும்போது உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். ஆனால் விஷயம் கொஞ்சம் சீரியஸ். என்னாச்சு? மங்களுக்கு எதுவும் ஆகலைல்ல? மங்களை பற்றிலாம் எங்களுக்கு எதுவும் தெரியாது. உங்களுக்கு பீக்கு தெரியுமா? யாருன்னு சொல்லுங்க. பீக்கு? யாரு பீக்கு? இங்க பாரு ரேஷ்மா, பீக்குக்கும் உனக்கும் சம்மதம் இருக்குன்னு எனக்கு தெரியும். பீக்கு உன்னை டிஎன் பார்ல மீட் பண்ண வருவான்ல. இங்க பாருங்க, நான் என்னுடைய பழைய விஷயத்துல என் மூளையில இருந்து எடுத்து வெளியில போட்டாச்சு. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், என்னோட பழைய விஷயத்த திரும்பி கலராதீங்க. நாங்க ஒன்றும் அதை பத்தி பேச வரல. சிஐடியோட முக்கியமான ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே காணாமல் போய்கிட்டு இருக்காங்க. உங்கள் ஹெல்ப் மூலமாக தான் நாங்கள் அவங்கள கண்டுபிடிக்கணும். சரி, கேளுங்க. உங்களுக்கு பீக்கு பத்தி என்ன தெரியணும்? பீக்குவால நீ பார் வேலைய எதுக்காக விட்டுட்ட? அந்த பார் வேலையை விடாம இருந்திருந்தேன்னா அந்த ரவுடிங்க என்ன கொலை பண்ணிருப்பாங்க. யாரும் அந்த ரவுடிஸ்? அவங்க தான் டெய்லி அந்த பாருக்கு வருவாங்களே. பீக்கு என்கிட்ட எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருப்பான், நான் உங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னு. அதுக்கப்புறம் அவன் கூட சேர்ந்ததுனால தான் அவங்கள பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா தெரியல என்னை பத்தி டீடைல்ஸ் அவங்களுக்கு எப்படி முழுசா தெரியும்னு. ஒரு கட்டத்துல அவங்க என்ன கொலை பண்ண போறேன்னு மிரட்டினாங்க. அதுக்கப்புறமா நான் அந்த பார் வேலையை விட்டுட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவன் இப்ப எங்க இருப்பான்னு உனக்கு தெரியுமா? சார், அவன் தான் செத்துட்டானே, நம்ம இதுக்கு இங்கே வந்திருக்கோம். கண்டிப்பாக அவன் ஒரு தடயத்தை விட்டுட்டு போயிருப்பான். அதை வச்சு சிஐடி அதை கண்டுபிடிப்பாங்க. என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இந்த வீடு. விக்ரம், நித்யா, 2 பேர் மேலே போய் பாருங்க, ஏதாவது கிடைக்குதான்னு பாருங்க.
ஏதாவது கிடைக்குதா பாருங்க. என்ன இவ்வளோ காசு சேர்த்து வச்சிருக்கான்? சார் சார் இதை கொஞ்சம் பாருங்களேன். கண்டிப்பா நமக்கு வேற ஏதாவது கிடைக்கும். தேடுங்க. பங்கஜ் சார் கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளுங்க. போதும். அது போதும். என்ன இது? சார், உள்ள கிச்சன்ல இந்த கன்ஸ் அப்புறம் இந்த கத்தி கிடைச்சது. கன்ஸ்? இது பாருங்க, பாஸ்போர்ட். சார் ஆள் ஒருத்தன், பாஸ்போர்ட் 3. சார், இந்த பீக்கு வந்து சின்ன சின்ன கிரைம் பண்றவன். ஆனா இந்த 3-4 பாஸ்போர்ட் எல்லாம் பெரிய பெரிய கிரைம் பண்றவன் தானே சார் வச்சிருப்பான். அப்புறம் பெரிய பெரிய பிளான்லாம் பண்றவன். கண்டிப்பா அவனுக்கு பெரிய நெட்வொர்க் இருக்கணும் ஷேயா. இந்த கேஸ்ல நம்ம பார்க்க முடியாத ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. பட் அது என்ன? யாரா நீங்களா? நீங்க யாரு? நான் இங்கே தான் இருக்கேன். பீக்கு வீட்டில் இல்லையே. தெரியும், அவனை தான் கொண்டுட்டாங்களே. நாங்கள் எல்லாரும் சிஐடி. என்னது, கொலை பண்ணிட்டாங்களா? யார் கொண்டது பீக்குவா? அதை இனிமே தான் கண்டுபிடிக்கணும். அவனுக்கு எதிரிங்கன்னு யாராவது இருக்காங்களா? தெரியாது சார். இங்கே யாரும் எதிரிங்கெல்லாம் இல்லை சார். இங்க அவனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களா, அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி? நத்து பீடா கடைக்காரன். அவங்க 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்டு மேடம். மணிக்கணக்கா அவன் கடையில் தான் உட்காந்து பேசிட்டு இருப்பானுங்க. இந்த நத்து பீடா கடைக்காரன் எங்கே இருப்பான்? சார் இங்கேருந்து லெஃப்ட்டு, அங்கே அவன் கடை இருக்கு சார். நீ கொடுக்குற பானில் இருக்கிற டேஸ்ட்டை விட உன் குட்கால தாண்டா அதிகமாக டேஸ்ட் இருக்கு. அதில் தாண்டா எல்லா காசையும் வசூல் பண்ணிடுற. அட போப்பா, நீ ஐஸ் வச்சு பேசி பேசி அக்கௌண்ட் அதிகமாகிட்டே போகுது. கிளம்பு. என்ன பிரச்சனைங்க? அது ஒன்றும் இல்லை சார், அக்கௌண்ட்டை கிளியர் பண்ணல, அதான் திட்டினேன். அதெல்லாம் இருக்கட்டும். இந்த ரீகோ உன் ஃப்ரெண்டு தானே? தீக்குவா? எந்த தீக்கு? சிஐடியா? இவன் ஒரு நாளைக்கு எவ்வளவு பீடா வாங்கி போடுவான்? இவன் இங்க பீடா போட்டதே இல்ல. பீடா போடாம இந்த கடையில மணிக்கணக்கா நின்றுக்கிட்டு கமெண்ட்ரி ஆட கேட்டுட்டு இருப்பான். இல்லைங்க, அவன் டைம் பாஸ் பண்ணதான் இங்க வருவான். இங்க பாருங்க நத்தோ, நாங்க சிஐடி தெரியும்ல. ஒருத்த முகத்தை பார்த்தே அவனுக்கு உண்மை தெரியுமா தெரியாதாங்கிறத நாங்க கண்டுபிடிச்சிருவோம். நீ பொய் சொல்ற. இது பாருங்க, நான் உண்மையதான் சொல்றேன். இப்போ நம்ம அந்த டெஸ்ட ஆபீஸ்ல பார்க்கலாம். வாங்க, எங்க கூட எங்க ஆபீஸ்க்கு வாங்க. ஆபீஸுக்கா? இல்ல வேண்டாம், நான் சொல்லிடுறேன், எல்லாத்தையும் சொல்லிடுறேன். சீக்கிரம் சொல்ல. அவன் எதுக்காக இங்க வந்துகிட்டு இருந்தான்? அவன் எனக்கு கவர் கொடுப்பான். எந்த கவர்? அதை பத்தியெல்லாம் எனக்கு தெரியாது. அவன் ஒரு கவர் கொடுப்பான். அந்த கவர் வந்தால் நான் மஞ்சள் கலர் கொடியை வைப்பேன். கொஞ்ச நேரத்தில் வேற ஒருத்தன் வந்து அந்த கவரை வாங்கிட்டு போயிடுவான்.
நீ என்னைக்காவது அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பிரிச்சு பார்த்துருக்கியா? இல்ல சார், அவன் ஒவ்வொரு கவருக்கும் எனக்கு 5000 ரூபாய் கொடுப்பான். அதனால கவரை பிரிச்சு பார்த்து அவங்க நம்பிக்கையை கெடுக்க விரும்பல. அப்போ இன்னைக்கும் அதே மாதிரி ஒரு கவரை கூட மீதியை சிஐடி பார்த்துக்கோ. அதனால இன்னைக்கு உன் கடை முன்னாடி நீ மஞ்சள் கலர் கொடியை வைக்கணும். புரியுதுல்ல? வாங்க மேடம், என்ன பீடா போட்டுட்டோம்? ஸ்வீட்டா இல்ல? அந்த மஞ்சள் பீடா. புரிஞ்சுது மேடம். என்ன இந்த கவர் காலியாவே இருக்கு? ஏன்னா இந்த கவரை நாங்க ரெடி பண்ணோம்.
ஏற்கனவே நிறைய ஆடிட்ட, எல்லாத்தையும் விட்டுட்டு எங்க கூட வா. சூப்பர் ஆஃபீஸர். ஆனா உங்களுக்கு நான் யாருன்னு தெரியாதுல்ல? நீங்க எப்படி ஏசிபி பிரதிமனுக்காக வேலை பார்க்குறீங்களோ அதே மாதிரி நானும் அவருக்காக தான் வேலை பார்க்குறேன். நீ என்ன சொல்ற? நீ பிகோவோட ஆள் தானே? இப்ப நான் ஒன்னு சொல்லட்டுமா? பிகு கூட உங்கள மாதிரி என்ன மாதிரி ஒரு சிஐடி ஆபீசர். இப்ப என்ன பண்ண போறீங்க? நீ போய் சொல்ற சார். இவன் நம்மள ஏமாத்துறதுக்காக இப்படி சொல்லிட்டு இருக்கா. எதை வச்சு நாங்க உன்னை நம்புறது? நீங்க வேணா ஏசிபி சார் கிட்ட பேசி பாருங்க. அவர் தான் என்னையும் பிகுவையும் இந்த அண்டர் கவர் ஆபரேஷனுக்கு அனுப்பி வச்சாரு. ஏசிபிக்கு பிகோவை தெரிஞ்சிருந்தா அவரே இந்த விஷயத்த நம்ம கிட்ட மறைக்கிறாரு. நிகேதன், எஸ் சார். நீ ஒரு அண்டர் கவர் ஆபரேஷன் காப்பா ஒர்க் பண்ணணும். சீக்ரெட் மிஷனா சார்? ஆமா, சீக்ரெட் மிஷன். உனக்கு தான் தெரியும்ல, தயா, அபிஜித், அப்புறம் சிஐடியில் இருக்கிற மற்ற ஆபீசர்ஸ் என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். மக்களுக்கு எங்களை நல்ல அடையாளம் தெரியும். அதனால எனக்கு உன்ன மாதிரி ஒரு புது ஆபீசர் தேவைப்படுறான். ரொம்ப சீக்ரெட்டா அண்டர் கவர் காப் மாதிரி அண்டர் கிரவுண்ட் தாதாக்கள் கிட்ட போய் ஜாயிண்ட் ஆகணும். அவங்கள பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனையும் கேதர் பண்ணி எங்க கிட்ட நீ கொடுக்கணும். அந்த மாதிரி பண்ணா நம்ம இம்மீடியட்டா இந்த அண்டர் கிரவுண்ட் தாதாக்கள் மொத்த பேரையும் ஒரே அடியா ஒழிச்சு கட்டலாம். நெருப்பு மாதிரி வேலை செய்யணும், நெருப்பு மாதிரி. சோ இனிமே நீங்க இன்ஸ்பெக்டர் பானு இல்ல, நீங்க ஒரு சாதாரண மனுஷன். நான் சொன்னதை மறந்துடாதீங்க. ஷூர் சார். சார், நான் எப்படி உங்களை காண்டாக்ட் பண்றது? இல்ல, நாம ஒருத்தர் கான்டாக்ட்ல இருக்க மாட்டோம். 2 வருஷம் வரைக்கும் நமக்குள்ள கான்டாக்டே இருக்காது. ஆனா நீ அதுக்குள்ள இந்த அண்டர் கிரவுண்ட் குரூப்புக்குள்ள போய் அவங்க மொத்த ஜாதகத்தையும் எடுத்து வச்சுக்க. ஒருவேளை இதனால உன் உயிர் கூட போகலாம். புரிஞ்சுதா? ஆனா என் குடும்பம் சார். இனிமே உன் குடும்பத்தை பத்தி நீ யோசிக்காத, நான் பாத்துக்கிறேன். அவங்கள பத்தி நினைச்சு நீ வருத்தப்படாத. அவங்க சுக துக்கம், சந்தோஷம், இது எல்லாமே இனி என் பொறுப்பு. நீ எதையும் யோசிக்காம வேலை செய். கொஞ்சம் வருஷத்துக்காக நீ எனக்காக இந்த ப்ராஜெக்டுக்காக வேலை செய்ய முடியுமா? இதுக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லு. கொஞ்சம் வருஷம் என்ன சார்? நீங்க கேட்டா இந்த நாட்டுக்காக என் உயிரை கூட கொடுப்பேன். பின்னாடி போக மாட்டேன். குட். அவனுங்களை நான் உயிரோட விட மாட்டேன். அவன்கள ஒருத்தரையும் நான் சும்மா விட மாட்டேன். எவெல்லாம் சேர்ந்து என் ஆபீசர்ஸ்களை கொலை பண்ணான்களோ அவனுங்களை எல்லாரையும் ஒவ்வொருத்தனை தேடி கண்டுபிடிச்சு நான் அழிச்சே தருவேன். ஒருத்தனை என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. இதை கொஞ்சம் கவனமா பார்த்து இதுக்குள்ள இருக்கிற டீடைல்ஸை பாருங்க. இது பழைய கிரைம் சீன் தான், ஆனா ரொம்பவே பயங்கரமான கிரைம் சீன். அப்படியா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. சீக்கிரம் சொல்லுங்க சார், நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அது என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்கறதுக்கு. சீக்கிரம் சொல்லுங்க சார். சொல்றேன், கேட்டுக்கோ ஃப்ரெடி. இதை பாரு, கல்லு உட்கார்ந்தது இங்க, அதாவது இந்த சைட்ல, இந்த மாதிரி. அப்புறம் பிகு இந்த இடத்துல தான் உட்கார்ந்துருந்தான், இந்த சேர்ல, அதுவும் இப்படி. அப்புறம் முதல்ல யாரை ஷூட் பண்ணிருக்காங்க? முதல்ல ஷூட் பண்ணது கல்லுவை. ஷூட் அபிஜித், ஷூட், ஷூட் அபிஜித், ஷூட். கல்லுவை சுட்ட கொஞ்ச நேரத்திலேயே அந்த கொலைகாரன் பிகுவையும் ஷூட் பண்ணியிருக்கான். என்ன அபிஜித், என்னாச்சு? என் உடம்பு சரியில்லையா? நோ, நான் நல்லா தானே இருக்கேன். என்ன நல்லா இருக்க? என்னைக்கு லேபுக்குள்ள வந்தாலும் உன் சத்தம் தான் பெருசா இருக்கும். இன்னைக்கு என்ன ரொம்ப அமைதியா நின்றுட்டு இருக்க? இல்ல, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. 1000 கேள்விகள் எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. அதுல ஒரு முக்கியமான கேள்வி, அது என்னன்னா, இவங்க 2 பேரையும் கொலை பண்ண அந்த கொலைகாரன் அவன் எங்க நின்று சுட்டிருப்பான்? அட, நீ தானே சொன்ன அந்த கிரைம் சீன்ல நீ தானே நின்று காமிச்ச.
அந்த கொலைகாரன் இவங்க 2 பேருக்கு நடுவுல கொஞ்சம் ஒரு 10 அடி தள்ளி நின்றுட்டு இருந்தான். இப்ப நீ நிக்கிற மாதிரியே. ஆமாம் சார், நீங்கள் அந்த இடத்துல கொலகாரனோட ஷூ ட்ரேஸ் எடுத்தீங்கல்ல? என்கிட்ட இருக்கு, உனக்கு காட்டுறேன். அப்பா இந்த சேர் அந்த பக்கம் வை. இதான் அந்த ஷூவோட மார்க். 9ஆம் நம்பர் ஷூ. இந்த ஷூ இது டிசைனே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல சார்? நீங்களே பாருங்களேன். ஆமாம் ஃப்ரெடி, அந்த ஷூவோட டிசைனாக இருக்கட்டும், அந்த ஷூவோட நம்பராக இருக்கட்டும், அப்புறம் அந்த ஷூவோட சோல், நான் நினைக்கிறேன் இந்த எவிடன்ஸ் எல்லாம் வச்சு அந்த கொலைகாரனை நம்ம கூடிய சீக்கிரமே நெருங்கிடுவோம். அபிஜித், நீயே உன் ஷூவை பார்த்துட்டு இருக்க அபிஜித்? இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ சொன்னீங்களே உங்களுக்கு 4 ஷெல்ஸ் கிடச்சிருக்குன்ட்டு. ஐ மீன் புல்லட் ஷெல்ஸ், அதான் கிரைம் சீன் நடந்த இடத்துல இருந்து. ஆமாம் கிடைச்சிருக்கு. எனக்கு அங்கே 4 தோட்டாக்களோட ஷெல்ஸ் கிடைச்சிருக்கு. அதில் 2 ஷெல்ஸ்க்கு எனக்கு வேற ஒரு ஷெல்லும் கிடைச்சது கல்லுவோட பணத்துக்கு பக்கத்தில். இன்னொரு ஷெல் தாரிகாவுக்கு கதவு ஓரமாக கிடைச்சிருக்கு. அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஷூட் அவுட்டு கதவுக்கு பின்னாடியே நடந்திருக்குல்ல சார்? ஆமாம் சச்சின், கொலைகாரன் கல்லுவையும் பிக்குவையும் சுடும்போது அவன் கூட இன்னும் கொஞ்சம் பேர் இருந்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அவங்க உள்ள என்ட்ரி ஆனதுக்கு அப்புறமா தான் துப்பாக்கி சூடு நடந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2 பேர் இருக்க வாய்ப்பு இருக்கு. எனக்கு அந்த இடத்துல 4 பேரோட பிளட் சாம்பிள்ஸ் கிடைச்சிருக்கு. ஓ, என்ன சார் சொல்றீங்க? 4 பேரை கொலை பண்ணியிருக்காங்க, அதுவும் 4 புல்லட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றீங்களா? இங்கே பாருங்க சார், இந்த கேஸ் போகிறத பார்த்தா ரொம்பவே காம்ப்ளிகேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன்ல. 4 பேர் கொலைன்னா இவங்க 2 பேர் இல்லாமல் இன்னும் 2 பேர் இருக்காங்கன்னு சொல்ல வரீங்களா? ஆமாம் அபிஜித். இவங்கள தவிர இன்னும் 2 பேர் கொலை பண்ணப்பட்டிருக்காங்கல்ல, அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சிங்களா? இல்லை அபிஜித், இன்னும் டிஎன்ஏ டெஸ்ட் ரிசல்ட் வரல. அப்புறம் சார் அந்த புல்லட்டோட ஷெல்ஸு அதோட ரிப்போர்ட் ஏதாவது வந்துச்சா சார்? சச்சின், எல்லாத்துக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும்பா, கொஞ்சம் டைம் கொடுங்க. எனிவே, தயாவை பற்றி ஏதாவது தெரிஞ்சதா? இல்லை, தயா சாரை பற்றி எதுவும் தெரில சார். அவரோட ஃபோனும் ட்ரேஸ் பண்ண முடியல, அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல, என்ன நிலைமையில் இருக்காரு எதுவுமே தெரில சார். ஓ, எக்ஸ்கியூஸ் மீ, நான் இதோ வந்துடுறேன். இவன் எங்க வேகமாக போகிறான்? என்னாச்சு இவனுக்கு இன்னைக்கு? தெரில சார், இன்னைக்கு என்னமோ விசித்திரமாக பிஹேவ் பண்ணுறாரு. ஒருவேளை தயாசார காணும் டென்ஷனில் இருக்காரோ என்னவோ நினைக்கிறேன். இருக்கலாம். ஒரு நிமிஷம். வைபவ், டிஎன்ஏ ரிப்போர்ட் கிடைச்சதா? அப்படின்னா உடனே லேபுக்கு எடுத்துருவா. தாரிகா, என் பேண்ட்ல பட்ட பிளட் ஸ்டெயினோட டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்துச்சா? வந்திருக்கு. யாரு அது? யாருடைய ரத்தம்? பழைய கிரிமினல் தா? இல்ல, அது பழைய கிரிமினல்ஸோட ரத்தம் இல்ல. அப்போ யாருது? அத நீங்களே படிச்சு பாருங்க. சார் இதான் அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்டா? இதான் அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா 3 பேரோட பிளட் குரூப் மேட்ச் ஆகுது. 4வதா ஒருத்தனுடைய பிளட் குரூப் நம்ம ரெக்கார்ட்லேயே இல்லை. சரி பார்க்கலாம் யார் யாரோட ரிப்போர்ட் மேட்ச் ஆகுதுன்னு. எப்படியும் அவங்களுக்கு மேட்ச் ஆகும்ல, கொலை பண்ணப்பட்டவங்க. ஃப்ரெடி, பார்த்த உடனே தெரிஞ்சிடும். இந்த பிளட் குரூப் பீக்குவோட பிளட் குரூப்போட மேட்ச் ஆகுது. அப்புறம் இந்த கல்லுவோட பிளட் குரூப்பும் மேட்ச் ஆகுது. அப்புறம் இந்த 3வது, மை காட், என்னாச்சு சார்? என்னாச்சு தெரியுமா சச்சின்? நீயே பாரு என்னாச்சுன்னு. மை காட், இந்த 3வது குரூப்ல டீடைல்ஸே இல்லாம இருக்கு. இது எப்படி பாசிபிள்? தயாவுடைய ரத்தம் என்னுடைய பேண்ட்ல எப்படி? இந்த கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்கணும். தயா லாஸ்ட் 24 ஹார்ஸா காணோம். நீங்க அவரை என்ன பண்ணீங்க? நான் என்ன நான் தயாவை என்ன பண்ண? தயாவுக்கு ஷூட் அபிஜித், ஷூட் அபிஜித்,
ஷூட் ஷூட் அபிஜித் ஷூட் ஷூட் அபிஜித் ஷூட் அபிஜித், தாரிகா, என் மேல சந்தேகப்படாத. நான் தயாவை ஒண்ணுமே பண்ணலையே. தயா என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு உனக்கே தெரியுமே தாரிகா. எனக்கு தெரியும் அபிஜித். ஆனாலும் இந்த விஷயத்த நான் சொல்லாக்கி சார் கிட்ட சொல்லித்தான் ஆகணும். இல்ல தாரிகா, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குறியா? நான் இதை எப்படியாவது சீக்கிரமா கண்டுபிடிச்சிடுறேன். ஐம் சாரி. என்னால இந்த விஷயத்த மூடி மறைக்க முடியாது. நான் இதை அவர்கிட்ட சொல்லி ஆகணும். நீ மேல வரியா என் கூட? நீ என் கூட வரியான்னு கேட்டேன். அபிஜித், அபிஜித். அப்படின்னா கல்லு பீக்கு மேலே ஷூட் அவுட் ஆனப்போ தயா சார் அங்கே தான் இருந்திருக்காரு. சார், ஒருவேளை அந்த கதவு பக்கத்தில் இருந்த புல்லட், அதுல இருந்த பிளட் ஸ்டெயின்லாம் தயா சார் தான் இருக்குமா? ஆமாம் ஃப்ரெடி, தயா சார் கல்லு பீக்குவை காப்பாற்ற தான் அங்கே போயிருக்காரு. அப்போ நடந்த தள்ளுமுள்ளில் அந்த புல்லட் தயா சார் மேலே பட்டிருக்கு. தயா மேலே புல்லட் பட்டிருக்கோம், ரத்தமும் நிறைய வந்திருக்கும். ஐயோ, அப்போ தயா இப்போ என்ன நிலைமையில் இருக்கானோ? ஒன்று மட்டும் புரிய மாட்டேங்குது. எதுக்கு தயா சார் தனியாக அந்த இடத்துக்குலாம் போனாருன்னு தெரியலையே. அவர் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா போதும், நான் அவர் கூட போயிருப்பேனே. அவர்கிட்ட அதுக்கு மேலே டைம் இருந்திருக்காது ஃப்ரெடி. எந்த கம்யூனிட்டி தயா சாரை சுட்டானோ அவனை நான் கொல்லாம விட மாட்டேன். தட்ஸ் ஹோப். தயா எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு நினைப்போம். தப்பான வேலை பண்ண மாட்டேன். உன் ஜாதகமே என் தலைவர் கையில் இருக்குடா. நீ இது வரைக்கும் எத்தனை தப்பான வேலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனங்கிற எல்லா லிஸ்டும் எங்க கிட்ட முழுசா இருக்கு. அட்வைஸ் பண்ற மூஞ்ச பாரு. என்னது? நீங்க ஏதோ தப்பான வேலைக்கு என்ன கூட்டு பாத்துக்கலாம் வா. என்ன ஏன் இப்படி படுத்து எடுக்கிறீங்க? ஓடான்றல. ஏய் போடா. வாடா பாய், இவன் தான் அந்த டாக்டர். ஓவரா டார்ச்சர் பண்ணிட்டான். என்ன டாக்டர்? எங்கள் ஆளுக்கு நிறையா டார்ச்சர் கொடுத்தீங்களாமே. இல்லை, நான் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல. நான் யாரையும் இப்படிலாம் காட்டிலாம் கொடுக்கல. சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? இந்த ஆளுக்கு அந்த இடத்துல குண்டடிப்பட்டிருக்க. இப்ப அந்த புல்லட்டை எடுக்க போறது நீதான், புரியுதுல்ல? ஆனா இது போலீஸ் கேஸ் தானே? ஏய், உன்னை எங்கேயா சுட்டு போட்டேன்னு வச்சுக்க, அப்புறம் நீயும் போலீஸ் கேஸ் தான். என்ன புரியுதா புரியலையா? புரியுதுல்ல? போலீஸ் கேஸ். வா வந்து பண்ணு சீக்கிரம். புல்லட் எடு. அந்த புல்லட் எட்ரா. இதை பார்த்தா நிறைய பிளட் லாஸ் ஆகிருக்கும் போல இருக்கு. அதுக்கு இப்போ உடம்புல இருந்து பிளட் எல்லாம் கம்மி ஆயிடுச்சுன்னா? நீ தானே டாக்டரு, அதை சரி பண்ண தான் உன்னை கூப்பிட்டுருக்கோம். ட்ரீட்மெண்ட் ஆரம்பி. ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் கிடைக்குமா? என்னடா இவன் அது இதுன்னு கேட்டுட்டு இருக்கான். இது என்ன ஹாஸ்பிட்டலா? இங்கே எதுவும் கிடைக்காது, இருக்கிறத வச்சு பண்ணு போ சீக்கிரம். அந்த பாட்டில் வச்சிருக்கிற டேபிள் கிடைக்குமா? யாரா இவன்? டேய் போங்கடா, அதை எடுத்து கொடுங்கடா போங்க. சார், முடிஞ்சது. இப்போ நான் போலாமா? கிளம்பலாம். மறுபடியும் ஹெல்ப் எங்களுக்கு தேவைப்பட்டா இதே மாதிரி புல்லட்டை எடுத்து கொடுக்கணும்.
இந்த விஷயத்தை வெளியே சொல்லிடாத என்ன? ம், புரிஞ்சது. கிளம்பு. டாக்டர் சோலங்கி, என்னோட பேர் பிரமோத். சொல்லுங்க. நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன். அட என்ன இந்த நேரத்தில்? என்ன விஷயம் சொல்லுங்க. விஷயம் உங்கள் சிஐடி ஆஃபீஸர் தயாவை பற்றி. நான் அந்த பாடியிலேருந்து இந்த குண்டை எடுத்தேன் சார். தயா சார், அவரோட கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்கு. உனக்கு தயா எங்கே இருக்கான்னு தெரியுமா? இல்லை, அதெல்லாம் தெரியாது. தயாவோட உடம்புல இருந்து இந்த புல்லட்டை எடுத்திருக்க, ஆனால் அவன் எங்கே இருக்கான்னு தெரியாதுங்கிற. என்ன பேச்சு பேசுகிற நீ? இல்லை சார், என்னை ஒரு சிலர் கண்ணை கட்டி கூட்டிகிட்டு போய் அவர் உடம்புல இருந்து புல்லட்டை எடுக்க சொன்னாங்க. அப்படி தான் சார் இந்த புல்லட்டை எடுத்தேன். அவங்க யாருன்னு தெரியுமா? சத்தியமாக அவங்க யாருன்னு தெரியாது சார். ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், அவனுங்க ரொம்ப மோசமான கொலைகார பசங்க சார். சார், தயாவோட உடம்புல இருந்து பிளட்டு நிறைய போயிருக்கு சார். நான் நினைக்கிறேன் இந்த புல்லட்டோட ஷெல்ஸ் எல்லாம் எல்லா பக்கமும் போயிருக்கோம். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம தயாவை காப்பாற்றலைன்னா அதுக்கப்புறம் தயாவோட நிலைமை. ஐ நோ தயாவோட உயிர் ஆபத்தில் இருக்குது.